ஃபோர்த் போடியம் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சம் ஆஃப் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த அரே. நமக்கு ஒரு அரேவை இன்புட்டா கொடுத்துருவாங்க. அந்த அரேல உள்ள லார்ஜஸ்ட் எலமெண்ட்டையும் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட்டையும் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டையும் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ இன்புட் பாத்தீங்கன்னா a is equal to 1, 6, 9, 11, 5. இப்போ நம்மளால ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்னன்றதை நம்மளால சொல்ல முடியும். 1 லார்ஜஸ்ட் எலமெண்ட் பாத்தீங்கன்னா 11. சோ ரிட்டர்ன் வந்து சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ டோட்டல் 12. இப்போ அல்காரிதம் பார்த்தலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் a of 0க்கு இனிஷியலைஸ் பண்றேன். நம்மளோட கோடிங்ல நீங்க இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி கூட இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை இன்ஃபினிட்டிக்கும் லார்ஜஸ்ட் வேல்யூவை மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் நீங்க இனிஷியலைஸ் பண்றீங்கன்னா உங்க அரேயோட டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் டிராவல்ஸ் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து a of 0க்கு இனிஷியலைஸ் பண்றதுனால என்னோட டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா a of 1ல இருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் டிராவல்ஸ் ஆகும். நான் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நான் டிராவல்ஸ் பண்றேன். கரண்ட் எலமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்டோட சின்னதா இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் எலமெண்ட்டை ஸ்மாலஸ்டுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் எலமெண்ட் வந்து லார்ஜஸ்ட் நம்பரோட பெருசா இருந்துச்சுன்னா லார்ஜஸ்ட் வேல்யூல கரண்ட் நம்பரை அப்டேட் பண்ணிக்கிறேன். சோ லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்றேன். ஒன்ஸ் லூப் எண்ட் ஆனோடனே நான் என்ன பண்றேன்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் a of 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். சோ ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டு 1, லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு 1. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் வந்து I equal to 1 பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ a of 1 is equal to 6. 6 வந்து 1 விட கிரேட்டர் தெனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் லார்ஜஸ்ட் கன்சிடர் பண்றேன் கண்டிஷன்ல 6 பெருசா 1 பெருசானா 6 தான் பெருசு. சோ லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு 6, ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டு 1. மறுபடியும் லூப் இட்ரேட் ஆகுது. a of 0th பொசிஷனுக்கு a of 2 செகண்ட் பொசிஷனுக்கு போறோம். இந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 9. 9ஐயும் லார்ஜஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்றோம். இப்ப கரண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 6. சோ 6 பெருசா 9 பெருசானா 9 தான் பெருசு. சோ லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு 9, ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டு 1. அடுத்தது லூப் இட்ரேட் ஆகுது. a of 3rd பொசிஷனுக்கு போயிடும், 3rd இண்டெக்ஸ்க்கு போயிடும். இப்போ கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 11. 11 லார்ஜஸ்ட் எலமெண்டா இல்ல 9 லார்ஜஸ்ட் எலமெண்டானா 11 தான் லார்ஜஸ்ட் எலமெண்ட். சோ லார்ஜஸ்ட் வந்து அப்டேட் ஆகுது 11க்கு. லார்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 11, ஸ்மாலஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1. லூப் இட்ரேட் ஆகுது. ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ i is equal to 4. 5 வந்து லார்ஜஸ்டோட பெருசா நம்ம கம்பேர் பண்றோம். சோ 11 பெருசா 5 பெருசானா 11 தான் பெருசு. சோ லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு 11. அடுத்து இஃப் கண்டிஷன் 5 வந்து ஸ்மாலஸ்டோட சின்னதா நம்ம செக் பண்றோம். நோ, அதுவும் ஃபால்ஸ். சோ ஸ்மாலஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் பண்றோம் ஃபைனலா லார்ஜஸ்ட் இஸ் பிளஸ் ஸ்மாலஸ்ட். சோ 11 plus 1 is equal to 12. இதோட கோடிங் பார்ட் பார்க்கலாம். கிவன் ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா அரே a. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் லார்ஜஸ்டையும் ஸ்மாலஸ்டையும் a of 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். என்னோட லூப் பாத்தீங்கன்னா i is equal to ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டு லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் கிவன் கரண்ட் வேல்யூ வந்து லார்ஜஸ்ட் விட பெருசான்றத கம்பேர் பண்றேன். அப்படி பெருசா இருந்துச்சுன்னா லார்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் வேல்யூ. எல்ஸ் இஃப் கரண்ட் வேல்யூ வந்து ஸ்மாலஸ்டோட சின்னதா இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் வேல்யூ அந்த a of i. சோ இப்படியே வந்து இட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அன்டில் லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும். சோ நமக்கு அரேல இருக்க ஸ்மாலஸ்ட் அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சோ ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.